லாஸ்டா ரிலீஸ் ஆன அமரன் படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. அவரோட மார்க்கெட் லெவலையும் ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிட்டு சூர்யா நடிக்க இருந்த புறநானூறு படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க போறதா சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த அப்டேட்டை அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி படத்தோட ஒர்க்கையும் பூஜையோட தொடங்கிட்டாங்க. இப்போதைக்கு SK25 அப்படிங்கிற டைட்டிலோட படத்தோட ஷூட்டிங்கை தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே அப்டேட் வந்தபடி ஜெயம் ரவி, அதர்வா இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல நடிக்கிறாங்க. முக்கியமா ஜெயம் ரவி தான் வில்லனா நடிக்கிறாங்க. ஜெயம் ரவி இந்த படத்துல நடிக்கணும்னா சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சாரு. அது நியூஸ் மீடியால கூட சொல்லியிருந்தாங்க. அவர் கேட்டுக்கிட்ட மாதிரியே இந்த SK25 போஸ்டர்ல கூட ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி நேம தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபீமேல் லீடுல ஸ்ரீலீலா நடிக்க போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் மட்டும் இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. நம்ம வீட்டு பிள்ளை படத்துல சிவகார்த்திகேயன் எந்த கெட்டப்ல இருந்தாரோ அதே கெட்டப்ல தான் இந்த SK25 படத்துல நடிக்க போறாரு. அந்த கெட்டப்புக்கும் சேஞ்ச் ஆயிட்டாரு. டான் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சூர்யா சில காரணங்களால இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸா இருக்க போகுதா அப்படிங்கறத படம் ரிலீஸுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிடலாம். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு AR முருகதாஸ் டைரக்ஷன்ல SK23 படத்திலையும், சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல SK24 படத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.